உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். ஹரணம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. ரக்தஜ்வால ஜடாதரம் சசிதரம் ரக்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூலகபால பாஜனமரம் லோகஸ்ய ரக்ஷாகரம் நிர்வாணம் சுனவாகனம் திருணயஞ்சன ஆனந்த கோலாகலம் வந்தே பூதபிசாசநாதவடுகம் க்ஷேத்ரஸ்ய மகா காலவீர சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் அல்ல பெருமானுடைய கருணையினாலே இவ்வாலயம் திருச்சி மாவட்டம் விமான நிலையம் அருகே புதுக்கோட்டை ரோட்டிலே 3 கிலோமீட்டர் தூரத்திலே மல்லிகை நகர் என்ற கிராமத்திலே 2 வருடங்களுக்கு முன்பாக குலதெய்வ திருவுருளாலே அமையப்பெற்றது. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்று சொல்லப்போனால் 1 வருட காலத்திற்குள்ளாகவே இந்த ஆலய திருப்பணி ஆரம்பித்து கும்பாபிஷேக தேதி முடியும் வரை 1 வருடம் 13 நாட்களிலே இந்த ஆலயம் திருப்பணி நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு. அடியார்களுடைய பங்களிப்போடு இவ்வாலயம் மிக சிறப்பான முறையிலே தொடர்ந்து 1 வருடம் 11 மாதங்களாக இந்த நிலையிலே தொடர்ந்து காலபைரவருக்குடைய விசேஷமான நாளாக நிகழக்கூடிய தேய்பிரை அஷ்டமியிலே சுவாமிக்கு மாலை வேளையிலே மகா யாகம் அபிஷேக அலங்கார தீவாரம் நடைபெறுகிறது. நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம். ஜதி பாடிடவே உமையாடிடவே சிவனேசனுமே உடனாடிடவே ஜகமே வியந்திடும் நடனமே. நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம். நவரசத்தேன் பாயவே நவரசத்தேன் பாயவே அசையும் காக்குழல் தானாட பூவாட நீராடவே அபிநயம் தான் கூட்டியே சிவனின் பாதங்கள் தானாட வானாட மயங்கும் நடனமே. ஒரு நகை இதழினில் நடம் புரியும் பரதத்தின் இலக்கணம் அதில் தெரியும். இறையினை அணிந்திடும் சடையசையும் உலகினை இயக்கிடும் இரலசையும். 1000 கண்கள் வேண்டுமே அமுதமே வழியுமே விழியெங்குமே. நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம்.
அழகிய சிவகாமியே அழகிய சிவகாமியே அசையும் மின்னலாய் பூபாதம் தானோக தானாடவே பதிலுக்கு நடராஜனே பரதம் ஆடிட ஆனந்தம் பூத்தாட மயங்கும் நடனமே சிவ சிவ எனும் ஒரு மந்திரமே ஒரு முறை உரைத்திடும் அனுதினமே நினைத்ததை நடத்திடும் சிதம்பரமே இடர்களை விலக்கின சுகம் தருமே ஈசனும் உமையுமாடும் கோலமே கண்டுதான் மகிழுமே உலகேழுமே நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம் ஜதி பாடிடவே உமையாடிடவே சிவனேசனுமே உடனாடிடவே ஜகமே வியந்திடும் நடனமே நடனம் 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 உமையும் சிவனும் புரியும் நடனம் சிவபெருமானுடைய ஆலயங்களிலே சுவாமி தெற்கு முகமாகவும் மேற்கு முகமாகவும் ஈசானிய பாகத்திலே அமர்ந்திருப்பார். ஒரு சிவாலயத்தை தரிசனம் செய்தவென்றால் முதலில் விநாயக பெருமான், அடுத்தபடியாக முருகப்பெருமான், அடுத்து சுவாமி, அடுத்து அம்பாள், அடுத்து சண்டிகேஸ்வர பெருமான், கடைசியாக சிவாலயத்தில் தரிசனக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய காலபைரவர் ஈசானிய மூலையிலே வடக்கு தெற்கு மேற்காக அமைந்திருப்பார். நமது ஆலயத்தில் மூலஸ்தான பிம்பமாகவே 5 அடி உயரத்திலே கிழக்கு நோக்கிய சன்னதியாக இருப்பது மிகவும் சிறப்பு. ஆக தனி மூலஸ்தான அமைப்பிலே காலபைரவர் இருப்பது மிக மிக அரிது. காசியிலே இருக்கக்கூடிய காலபைரவர், அடுத்தபடியாக தர்மபுரியிலே தகட்டூர் என்று சொல்லக்கூடிய பைரவர், அடுத்து வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்மீடு அருகிலுள்ள தகட்டூர் பைரவர், திருச்சியிலே டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய காலபைரவர், அடுத்தபடியாக நமது ஆலயத்திலே கிழக்கு நோக்கி வீட்டிருக்கிறார். இந்த கிழக்கு நோக்கி வீட்டிருக்கக்கூடிய காலபைரவர் தரிசனம் மூலஸ்தான பிம்பமாக இருப்பதனாலே இங்கே வந்து வழிபாடக்கூடிய அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்லப்போனால் கண்திஷ்டி ஓமல் செய்வினை கோளாறு உள்ளவர்கள் எல்லாம் இங்கே வந்து சுவாமிக்கு அஷ்டமி நாளிலே கையில் கயிறு கட்டி கொள்கிறார்கள். அந்த மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும் மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே பார்க்கடலில் அன்று எழுந்த நஞ்செடுத்து உண்டவனே பார்வதிக்கு தன்னுடலில் பாதியினை தந்தவனே பூத்ததொரு
வைத்தவனே நான் முகனின் தலைகளிலே ஒன்றை கிள்ளி எடுத்தவனே ஈசா நேசா நாதா வேதா ஈசா நேசா நாதா வேதா நடுவிழி திறந்தங்கள் துயரினை எரித்திடவா சர்வேஸ்வரா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே பூக்கணைகள் வீசியதால் மன்மதனை எரித்தவனே மோகினியின் வடிவினிலே அசுரன் தன்னை அழித்தவனே என்றும் 16 என மார்க்கண்டனை காத்தவனே தஞ்சமென ஓடி வரும் தொண்டர்களின் காவலனே எங்கும் எங்கும் குந்தன் லிங்கம் எங்கும் எங்கும் குந்தன் லிங்கம் உலகத்து உயிர்களின் இயக்கத்தில் இருப்பவனே சர்வேஸ்வரா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும் மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே மனமெங்கும் சிவமயமே இனி இல்லை ஒரு பயமே இவ்வாலயத்துடைய சிறப்பு என்று சொல்ல போனால் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து குழந்தை பாக்கியம் வேண்டியவர்களுக்கு இதுவரை யாருக்கும் குழந்தை இல்லை என்று திரும்பி சென்றதில்லை. 10 வருடங்கள் 11 வருடங்கள் 5 வருடங்கள் என மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட கூட தம்பதிகள் இங்கு வந்திருந்து பைரவ பெருமானுடைய அஷ்டமி நாளிலே பிரார்த்தனை செய்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கிறார்கள். காரணம் சுவாமி குழந்தை ரூபம். 64 அவதாரங்களிலே சிவபெருமானுடைய அவதாரங்களிலே சுவாமி வீர அம்சமாக திகழ்ந்தாலும் கூட குழந்தை சுரூபமாக திகழ்கிறார். நிர்வாணம் சுரவாகனம் திருநயஞ்சன் ஆனந்த கோலாகலம் என்று சொல்வார்கள். ஆனந்தமான கோலத்திலே நிர்வாணமாக குழந்தை ரூபத்திலே பெருமான் வீட்டிற்கு காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் வேண்டவர்கள் இந்த ஆலயத்தில் வந்திருந்து தரிசனம் செய்தால் அஷ்டமி நாளிலே கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அது இந்த ஊரில் உள்ள அனைத்து அடியார்களுக்கும் இது சாட்சியாக நிகழ்கிறது. இவ்வாலயத்தின் திருப்பணி ஆரம்பித்த நாளிலே எங்களுடைய வேண்டுகோள் ஒரு வருடத்திலே ஆலயம் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் ஆக வேண்டுவதுதான். அதை ஒரு வருடம் 13 நாட்களிலே நிகழ்த்தி கொடுத்த அற்புதம் இங்கே நடந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்திருந்து தரிசனம் செய்கிறார்கள். உலகெங்கும் அரசாளும் சிவகோலம் லிங்கம் உமைபாகன் சுயமான திருமேனி லிங்கம் சிதம்பர திருக்கோயில் ஆகாசலிங்கம் திருவண்ணாமலையிலே சுயம் ஜோதிலிங்கம் திருக்காழகத்தியில் வாயு மகாலிங்கம் திருவாழைக்காவினில் தீர்த்தமே லிங்கம் தென்கட்சி ஏகம்பன் பிருத்திவிலிங்கம்
இன்னும் கூடுதல் சிறப்பு என்று சொல்லப்போனால் எல்லா ஆலயங்களிலும் பைரவ பெருமானுடைய சிரசிலே கபாலம் வீட்டிருக்கும். கபால பைரவர் என்று சொல்வார்கள். நம்ம சுவாமி கால பைரவராக திகழ்கிறார். சுனவாகனம் என்று சொல்லக்கூடிய காட்டு நாயை வைத்திருக்கிறார். நன்றி செயல்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே எந்த ஒரு விலங்கினங்களும் எந்த ஒரு உயிர்களும் இழிப்பிறவி இல்லை என்பதற்கு உதாரணமாகத்தான் சுவாமி சுனவாகனத்தை இதனுடைய வாகனமாக வைத்திருக்கிறார். ஆகவே சிவ வழிபாட்டில் இருக்கிறவர்கள் எல்லோரும் சமமான நிலையில் இருக்க வேண்டும், எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும், நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமி சுனவாகனம் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனத்தை பெற்றிருக்கிறார். சுவாமியுடைய உடம்பிலே சிரசு முதல் பாதம் வரையாக 9 சர்ப்பங்கள் சுவாமி மேலே பொறிக்கப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் என்னவென்றால் கால பைரவர்னு சொல்வார்கள். காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் பைரவர். எனவே இந்த நவக்கிரக பிரீதி இன்றைக்கு எல்லோருடைய அச்சம் என்றால் நவக்கிரகங்களுடைய அச்சம். சனி பயிற்சி வந்து விட்டது, குரு பயிற்சி வந்து விட்டது, ராகு பயிற்சி வந்துவிட்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் எல்லா விதமான கோள்களால் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் கர்மாக்களும் நிவர்த்தியாக வேண்டுமென்றால் பைரவ பெருமானை வழிபாடு செய்தால் மட்டுமே போதுமானது. சர்ப்ப நிவர்த்திக்கு நம்முடைய ஆலயம் ரொம்ப விசேஷம். உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. அந்த 9 துவாரங்கள் தான் சர்ப்ப நாகமாக நமக்கு காட்சியளிக்கின்றது. நாகத்துடைய அமைப்பே குண்டலினி யோக சக்தியுடைய சிறப்பு தான். ஆகவே இங்கே நம்ம சுவாமி மேலே சிரசு, கை, இடுப்பு, மார்பு என்று 9 விதமான நாகங்கள் சுவாமி மேலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே நாகதோஷ நிவர்த்தியாகவும் நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்களை நீக்கி அருளக்கூடிய பெருமானாகவும் நம்முடைய பெருமான் திகழ்கிறார். எனவே காலபைரவர் தரிசனம் காலத்தை சரியாக்கக்கூடிய, காலத்தை சிறப்பாக்கக்கூடிய, காலத்தை நிறைவாக்கக்கூடிய பெருமானாக நம்முடைய ஆலயத்தில் வீட்டிருக்கிறார்.